தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தகுதி பெற்ற ஒரு கட்சியாக இருக்கும் பட்சத்தில் அதில் இணைந்து பயணிப்பதை மகிழ்ச்சியாக பார்க்கிறேன். நிச்சயமாக மக்களிடம் மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி என்ற அளவிலும் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பாடுபடுவேன் என்று நித்தி ஆயோக் கூட்டத்திலும் அவர் முன்னிறுத்தி இருக்கிறார். அந்த வகையில் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி இந்த நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு சிறந்த ஆட்சியாக மாறி இருக்கிறது. 10-15 ஆண்டுகளில் இந்தியாவையே வழிநடத்தக்கூடிய இடத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்கள் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாஜகவில் 2.5 ஆண்டு காலம் எந்த பணியும் இல்லாமல் பயணித்திருக்கிறேன். அரசியலில் பணி என்பது அவசியம். அந்த வகையில் என்னை போன்றவர்கள் உழைக்கக்கூடியவர்கள். அந்த இடத்தில் நம்முடைய உழைப்பை முழுமையாக பயன்படுத்தி மக்கள் பணி ஆற்றுவதற்கு வாய்ப்பை நல்கக்கூடிய இடத்தில் இன்றைக்கு தமிழக வெற்றிக் கழகம் உருவாகி இருக்கிறது. நிச்சயமாக மக்களின் கட்சியாக உருவாகி இருப்பதால் மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்ற அளவில் பயணித்துக் கொண்டிருக்கும் என்னை போன்றவர்கள் இந்த இடம் சிறந்ததாக கருதுகிறேன். அந்த விதத்தில் நிச்சயமாக எங்கள் உழைப்பு மக்களுக்கு தேவை என்பதை அறிந்து அவர்கள் இன்றைக்கு அழைத்து இணைத்திருக்கிறார்கள். என் நன்றியை பாராட்டுகிறேன். தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களின் தலைமையில் இன்றைக்கு அமைச்சர் திரு ஆனந்த், திரு ஆதவ அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் மற்றும் அனைத்து முக்கியஸ்தர்கள் அவர்கள் முன்னிலையில் தாவேகாவில் என்னை நான் இணைத்துக் கொண்டேன். அவர்கள் அன்போடு அரவணைத்து பணியாற்ற விழைந்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் தமிழகத்தில் மாற்றத்தை கொண்டு வந்த கட்சி என்ற அடிப்படையிலும் ஊழலற்ற ஆட்சியை வழங்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் இன்றைக்கு போதை கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிப்பேன் என்ற சபதத்தை ஏற்று இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு முயற்சிகள் பெண்களின் பாதுகாப்பு போன்ற விஷயங்களை உயர்த்தி பிடித்த உன்னத தலைவராக இருக்கிறார்.